விரைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இலக்கியா, சொல்லுங்க. இல்ல தொட்டில் வாங்கி பூஜை பண்ணி மரத்துல கட்டணும்னு சொன்னல? ஆமா. ஒண்ணு வேண்டாம், ரெண்டா கட்டிடலாம். ஏன்? ரெட்டை குழந்தை பிறக்கும்ல, அதான். காரைய காணுமே. எங்க? என்ன கோயிலே வரல? இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? பைபாஸ் ஜாயின் பண்ணதும் ஆப்போசிட்லயே இருக்குன்னு அத்தை சொன்னாங்க. பைபாஸும் வரல, கோயிலும் வரல. அப்பா, போன் ஆன் ஆயிடுச்சு. யார் கால் பண்ணாங்கன்னு தெரியலையே. என்னையாச்சு? கௌதமும் இலக்கியாமும் போய் சேர்ந்துட்டாங்களா? சார், அவங்க இன்னும் வரவே இல்லையே சார். என்னது, வரவே இல்லையா? ஆமா சார். அந்த பொண்ணு சொன்ன டைமுக்கு இந்நேரம் வந்திருக்கணுமேயா. நல்லா பாத்தியா? சார், அவங்க இன்னும் என்ன கிராஸ் பண்ணவே இல்லை சார். என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. சரி, வெயிட் பண்ணு, நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறேன். ஏய், நிச்சயமா அந்த ரூட்ல தான் வருவாங்க. நீ பாத்துக்கிட்டு இரு. என்ன? சரிங்க சார். அண்ணா, கருக்காத்தம்மன் கோயிலுக்கு எப்படி போகணும்? இப்படியே போனா பைபாஸ் வரும். அதை கிராஸ் பண்ணா கருகாத்தம்மன் கோயில். சரிண்ணா, எவ்வளவு தூரம் போகணும்? இவங்க அண்ணா, உங்களை தான் கேக்குறேன், எவ்வளவு தூரம் போகணும்? 1/2 கிலோமீட்டர் இருக்குமா? சரி, ஓகே. பைபாஸ் பக்கம் போகணும். பாஸ் சொன்னால் இவங்க தான். இவங்கள தான் தூக்க சொன்னாரு. ஆனா கார் மாறி இருக்கே. மிஸ் பண்ணிட்டுமே. சொல்லியா? சார், நீங்க சொன்ன கௌதம் இலக்கியா ஒரு சின்ன கார்ல போறாங்க சார். சார், நீங்க சொன்னது சில்வர் கிரே கலர் காரு. இப்போ அவங்க அதுல வரல சார். அவங்க வேற ஒரு கார்ல வந்து என்கிட்ட அட்ரஸ் கேக்குறாங்க சார். யோ, எந்த காரா இருந்தானே? ஆல் கன்ஃபார்ம்னா அடிச்சு ஏத்த வேண்டியது தானே? சார், அவங்க தள்ளி போயிட்டாங்க சார். நான் வண்டி எடுத்துட்டு போறதுக்குள்ள அவங்க பைபாஸ்ல ஏறிடுவாங்க சார். அங்க எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கு சார். அங்க கார் அடிச்சோம், ரெக்கார்ட் ஆயிரும் சார். நம்ம வசமா மாட்டிக்குவோம் சார். யோ, என்னையே இப்படி சொதப்பிட்ட? நான் என்ன சார் பண்றது? கார் மாறினதா நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே சார். யோ, எனக்கு தெரியாதியா? அந்த பொண்ணு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. இப்ப என்ன சார் பண்ணட்டும்? என்ன பண்றதா? எல்லாம் நாசமா போச்சு. ஆபரேஷன் கேன்சல். கிளம்பியா? சரிங்க சார். இவங்க தப்பு பண்ணிட்டு தப்பிச்சிட்டாங்களே. இந்த அஞ்சலி ஒரு தண்டம். நல்ல வேளை எஸ்எஸ்கே அப்பதான் ஃபோன் பண்றாரு. அப்பா, கௌதம் இலக்கியா நான் சொன்ன கார்ல போல, அவங்க வேற ஒரு சின்ன கார்ல. ஏய், நிறுத்து. எனக்கு எல்லாமே தெரியும். கார் மாறின விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லல? இல்லப்பா, நான் உங்களுக்கு ட்ரை பண்ணேன்பா. ஆனா உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. பேசாத. உன்னால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உருப்படியா ஒரு வேலையாவது பண்றியா? அப்பா, இப்ப என்ன ஆச்சு? கௌதம் இலக்கியா வந்தாங்களா இல்லையா? வந்து அந்த லாரிக்காரங்கிட்டே அட்ரஸ் கேட்டுட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்ப கௌதம் இலக்கியா தப்பிச்சிட்டாங்களா? நான்சென்ஸ் மாதிரி பேசாத. நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல. பக்காவா பிளான் பண்ணி வச்சிருந்த. டோட்டல் வேஸ்ட். என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? இன்னைக்கு கௌதம் இலக்கியோட கதை முடிஞ்சிரும்னு நான் ஆசையா இருந்தேன். இப்போ எல்லாமே போச்சு. அப்பா, அவங்களுக்கு ஏதோ லக் இருக்கு. அத்த தப்பிச்சிட்டே இருக்காங்க. ஏய், அப்படிலாம் நான் தப்பிக்க விட மாட்டேன். எனக்கு இன்னைக்கு அவங்க செத்தே ஆகணும். அப்பா,
என்னப்பா சொல்றீங்க? அதான் கௌதம் இலக்கியா மிஸ் ஆகி கோவிலுக்கு போயிட்டாங்களே, இனிமே என்ன பண்றது? எங்க போனாலும் நான் அவங்கள விட மாட்டேன். அந்த கடவுளை நினைச்சாலும் அவங்கள எனக்கு காப்பாற்ற முடியாது. என்ன அவமானப்படுத்தினதுக்கு கௌதம் இலக்கியாவுக்கு சாவ கொடுத்தே தீருவேன். என்ன பண்ண போறீங்கப்பா? நான் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கே தெரியும். ஆனா ஒண்ணு, கோயிலுக்கு போன 2 பேரும் பணமா தான் வருவாங்க. அப்பா நீங்க எது வேணாலும் பண்ணுங்க, ஆனா என் பேர் வெளியே வந்துடாம பாத்துக்கோங்க. கௌதம் சாவுக்கு நான் தான் காரணம்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே என்ன பைரவி ஆண்டி கொன்னுடுவாங்க. அப்பா நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்கப்பா, இலக்கியாவை மட்டும் கொன்னுட்டு கௌதம விட்டுருங்க. என்னோட முதல் குறியே அந்த கௌதம் தான். அவனை விடவே முடியாது. கௌதம் இலக்கிய உயிரோட இருக்கிறது இன்னைக்கு தான் கடைசி நாள். போனை வைக்கிறேன். 2 பேரும் காலி. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.